the resistance நம்ம ரெசிஸ்டன்ஸை ஆர்ன்னு வச்சுக்கலாம், R1ன்னு இதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். the resistance of 0.15 normal solution of electrolyte எத்தனை கொடுத்துருக்காங்க, 50 ohmsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன நார்மாலிட்டியை N1ன்னு வச்சுக்கலாமே. நார்மாலிட்டி என்னது, 0.15 நார்மல்னு கொடுத்துருக்காங்க. இந்த சொல்யூஷனோட ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸை நம்ம கேன்னு மென்ஷன் பண்ணலாம்ல. ஸோ கே அதாவது காப்பான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காப்பா 1ன்னு வச்சுக்கலாம். அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2.4 சைமன் மீட்டர் இன்வர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சைமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓம் இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சைமன் இஸ் நத்திங் பட் ஓம் இன்வர்ஸ். இப்போ இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 0.5 நார்மல், இன்னொரு நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க, அது N2ன்னு வச்சுக்கலாம். 0.5 நார்மல் சொல்யூஷன் ஆஃப் த சேம் எலக்ட்ரோலைட், அதே எலக்ட்ரோலைட் சொல்யூஷனாக யூஸிங் த சேம் கண்டக்டிவிட்டி செல். ஸோ இப்போ இதில் இந்த சேம் கண்டக்டிவிட்டி செல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் மென்ஷன் ஆகிருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கண்டக்டிவிட்டி செல்னால் என்ன இருக்கும், அது வந்து ஒரு செல் இருக்குன்னா அதில் ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் 2 எலக்ட்ரோட்ஸ் வந்து டிப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அதை எல்லுன்னு நம்ம எடுத்துப்போம், லென்த். ஓகே, அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்குல்ல, அந்த ஈச் எலக்ட்ரோட்ஸ்க்கு ஒரு ஏரியா இருக்கும், அது வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இதில் ஃபஸ்ட்டு இது பார்க்குறோம், இது செகண்ட், இந்த ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் இது, ஆனால் வந்து சேம் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்குது, சேம் கண்டக்டிவிட்டி செல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுக்குமே ஒரே லென்த்து தான் இருக்கும், ரெண்டுக்குமே ஒரே ஏரியா தான் இருக்கும், அதுதான் அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறமா கண்டக்டிவிட்டி செல் இஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 480 ஓம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 480 ஓம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.5 நார்மல் சொல்யூஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட். இதில் தானே 0.5 நார்மல் இருக்குது, இந்த 2ல் தானே 0.5 நார்மல் இருக்குது. ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி கூட சிம்பிள். ஓகே, மோலார் கண்டக்டன்ஸ்குள்ளே சிம்பிள்னா இப்படி போட்டு எம்ன்னு போடுவோம், ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டினா அந்த எம் போட மாட்டோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்லேருந்தே வரலாமே. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்குள்ளே ஃபார்முலா என்னது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை என்னது, நம்மளுக்குள்ள நார்மாலிட்டி. இதுதான் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்குள்ளே ஜென்ரல் ஃபார்முலா, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் செகண்ட் இதுக்குள்ளே தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம 2ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் 2, அதுக்கப்புறமா K2, அப்புறம் நார்மாலிட்டியும் 2. இதில் நம்ம என்ன இப்போ நம்மளுக்கு தெரியணும், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், அதாவது K2 என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அடுத்தனா இப்போ காப்பா 2னா என்னது, ஸோ காப்பாக்குள்ள ஃபார்முலா என்னதுன்னு இப்போ நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ காப்பாக்குள்ள ஃபார்முலா என்னதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு லென்த் டிவைடட் பை ஏரியா. இந்த ஃபார்முலா வச்சு எல்லாமே டிரைவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ஆப்போசிட் தான் என்னது, கண்டக்டன்ஸ், சரியா. அப்போ கண்டக்டன்ஸ்னால் நம்ம எப்படி எழுதுவோம், 1/R இஸ் ஈக்குவல் டு 1 ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு இதுவும் இன்வர்ஸில் எழுதணும். அப்படி தான் நான் L/A நான் A/Lன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதனால் நம்ம யூஸ்வலி 1/R நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/R இஸ் ஈக்குவல் டு Gன்னு எழுதுவாங்க. Gனா என்னது, கண்டக்டன்ஸ். ஆனால் இதில் நம்மளுக்கு கொஸ்டினில் கண்டக்டன்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 1/Rனே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இதில் 1/ρ இருக்குல்ல, இதுதான் என்னதுன்னா காப்பா. 1/ρனா என்னது, காப்பா. இப்போ நான் காப்பா தான் கண்டுபிடிக்கணும், அப்படி தானா. ஸோ காப்பா வேணும் அப்படின்னா நான் இப்போ என்ன எழுதுறேன்னா 1/R இஸ் ஈக்குவல் டு காப்பா இன்ட்டு A/Lன்னு எழுதிட்டேன். இப்போ நான் என்ன இப்போ கண்டுபிடிக்கணும், காப்பா. ஸோ காப்பாவை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ இது எல்லாமே என்னது, K2. இப்போ K2 தானே நம்ம கண்டுபிடிக்கணும், நான் K2 தான் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அப்போ K2 இஸ் ஈக்குவல் டு 1/R2. இந்த சைடு R2 இருக்குது, இந்த சைடு A/L இருக்குன்னா அந்த சைடு போஸ்டில் என்ன தான் இருக்கும், L/A இருக்கும். ஓகே, இப்போ நான் K2 இதில் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியணும்,
L/Aனா என்னதுன்னு தெரிஞ்சாதான் நான் வந்து K2 என்னதுன்னே கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து நம்மளுக்கு இப்போ என்ன கொஸ்டின் வருது, L/Aக்குள்ள வேல்யூ என்னது? ஏன்னா R2 நம்மளுக்கு கொஸ்டின்லேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா R2 இருக்குது, N2 இருக்குது, ஆனால் வந்து L/A இல்லையா? அப்போ நான் L/Aக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து L/A கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்க ரீசனே எதுக்கு தான், L/A தான். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்குள்ள ஃபார்முலா என்னது, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு L/A, இதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போ இதை வந்து நான் 1/Rன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டக்டன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன், 1/R இஸ் ஈக்குவல் டு 1/ρ இன்ட்டு A/Lன்னு எழுதிக்கிறேன். சரியா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், இப்போ 1/R இஸ் ஈக்குவல் டு காப்பா இன்ட்டு A/Lன்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், காப்பா 1 தெரியும், அதுக்கப்புறமா R1ம் தெரியும். இப்போ நான் இதை R1ன்னு வச்சுக்கிறேன், காப்பா 1ன்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இதில் L/A கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி A/L கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே அப்படி நம்ம வந்து இன்வெர்ஸ் போட்டால் மற்றது கண்டுபிடிச்சிடும். அப்போ நான் A/L மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். மிச்ச சைடு வந்து இப்போ வந்து இந்த சைடு என்ன இருக்குது, 1/R1. இந்த காப்பா 1 வந்து எங்கே வரும், கீழே வரும். சரியா? காப்பா 1. சரியா? இதுதான் A/Lோட ஃபார்முலா. இப்போ ஏரியாவுக்குள்ள வேல்யூ என்னது, ஐ மீன் இந்த 1/R1க்குள்ள வேல்யூ என்னது, 50 ஓம். சரி, பார்த்தீங்கன்னா R1க்குள்ள வேல்யூ 50 ஓம், காப்பா 1க்குள்ள வேல்யூ 2.4. அதை தான் நான் எழுத போகிறேன். ஓகே, 50 இன்ட்டு 2.4. இப்போ இதில் வந்து யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? 50 வந்து என்னதில் இருக்குது, ஓமில் இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த 2.4 வந்து எப்படி இருக்கும்னா ஓம் இன்வெர்ஸ், அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ்ன்னு இருக்கும். அப்போ ஓம் இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் மீட்டர் இன்வெர்ஸ் இருக்கும். சரியா? இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0.0083 மீட்டர் இன்வெர்ஸ் இருக்குது, மேலே போச்சுல மீட்டர் ஆயிரும். இது வந்து எதுக்குள்ளது அப்படின்னா A/Lக்கு இது கிடச்சிருக்கு. சரியா? A/L. இப்போ நம்மளுக்கு இப்போ இதில் வந்து நம்மளுக்கு L/A வேணும். அப்போ L/Aனா அப்படியே ஆப்போசிட் ஆஃப் இந்த, அதாவது இன்வெர்ஸ் எடுக்கணும். L/Aனா என்ன அர்த்தம், இப்போ 1/0.0083 மீட்டர் தான் என்னது L/A, அப்படியே ஆப்போசிட். சரியா? இப்போ நம்மளுக்கு L/A தெரிஞ்சிச்சு, R2 நம்மளுக்கு தெரியும். அப்போ K2 கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ K2 இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ K2 இஸ் ஈக்குவல் டு 1/R2 என்னது, R2 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. R2 என்னது, 480 ஓம். சரியா? அப்போ 480 ஓம் போட்டாச்சு, 480 ஓம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா L/Aக்கு பதிலாக நான் இப்போ என்ன எழுதுகிறேன், 1/, அதே தான் 1/, இப்போ இதில் L/Aக்கு பதிலாக என்ன எழுதிக்கணும், நம்ம 1/1 டிவைடட் பை 0.0083 மீட்டர். சரியா? இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் தான். சரியா? இப்போ நீங்கள் இதை இப்போ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.251 ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஏன்னா ஓமும் கீழே இருந்துச்சு, மீட்டரும் கீழே இருந்துச்சு, அது மேலே போச்சுல மீட்டர் இன்வெர்ஸ் ஓம் இன்வெர்ஸாக மாறிடும். இப்போ எனக்கு K2 கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன கடைசியாக நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு இது தான் சொன்னேன். சரியா? நான் வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் இது கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்னதெல்லாம் தேவைப்படுது, K2 தேவைப்படுது. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் K2. அப்புறம் N2 தேவைப்படுது. N2க்குள்ள வேல்யூ என்னது, 0.5 N. அப்படி தானே, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா? ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு K2 டிவைடட் பை N2. இப்போது எனக்கு K2 தெரியும். K2 என்னது, 0.251 ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ். இதுதான் K2. N2 வந்து ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, 0.5. இப்போது 0.5 நார்மல்னு கொடுக்குறாங்க. அப்படி தானே? ஸோ நார்மல் அப்படின்னா என்னதுன்னா கிராம் ஈக்குவலண்ட் பெர் லிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பெர் லிட்டருங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லிட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், கிராம் ஈக்குவலண்ட் லிட்டர் இன்வெர்ஸ். ஓகே, இப்போது எனக்கு வந்து இதில் வந்து மேலே மீட்டர் இருக்குது, கீழே வந்து லிட்டர் இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது வந்து கேன்சல் பண்ணணும். அப்போது நான் வந்து லிட்டரை மீட்டராக மாற்ற போகிறேன். சரியா? ஸோ அதுக்கு இது தெரிஞ்சுக்கோங்க, 1000 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். சரியா? இதை நம்ம எப்படி எழுதலாம், 10⁻³ லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப்னு எழுதிக்கலாமா?
அடுத்து இப்போ எனக்கு என்ன வேணும், லிட்டர் இன்வர்ஸ் தான் வேணும். அப்போ எல்லாத்துலேயும் நான் இன்வர்ஸ் போடுறேன். 10⁻³ லிட்டர் இன்வர்ஸ், மீட்டரும் -3 போட்டுட்டேன். அப்போ லிட்டர் இன்வர்ஸ் என்ன வரும், மீட்டர் -3, இந்த சைடு வந்து லிட்டர் இன்வர்ஸ் வச்சு மித்த எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிடுவோம். 10⁻³ வரும். இந்த 10⁻³ மேலே போச்சுல, 10⁻³ இன்ட்டு மீட்டர் -3 இது வந்து. ஸோ லிட்டர் இன்வர்ஸ்க்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். சரியா, அதான் சொல்ல வரேன். ஓகே, அப்போ நம்ம எழுதிக்கலாம். அதே இதை திரும்ப எழுதுகிறேன். 0.251 ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ், அதுக்கப்புறமா டிவைடட் பை 0.5, அதுக்கப்புறம் இந்த லிட்டர் இன்வர்ஸ் பதிலாக என்ன எழுதுகிறோம், 10⁻³ மீட்டர் -3, அதுக்கப்புறமா கிராம் ஈக்குவலண்ட். சரியா, இப்போ நீங்கள் இதை வந்து நல்லா கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0.000502 கிடைக்கும். சரியா, இப்போ நான் வந்து இதை வந்து ரைட் சைடு கொண்டு வரேன். ரைட் சைடு கொண்டு வந்தால் என்ன வரும், 1 2 3 4 டைம்ஸ் நான் ரைட் சைடு கொண்டு வந்திருக்கேன். சரியா, அப்போது 5.02 இன்ட்டு 10⁻⁻4. இப்போ யூனிட்ஸ் தான் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓம் இன்வர்ஸ் அதே மாதிரி இருக்குது. சரியா, ஓம் இன்வர்ஸ் அப்படியே இருக்குது. இதில் மீட்டர் இன்வர்ஸும் அப்புறம் மீட்டர் -3யும் கேன்சல் ஆகிடும். இப்போ மிச்சம் கீழே என்ன இருக்கும், மீட்டர் -2 இருக்கும். அந்த மீட்டர் -2 மேலே போனால் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். அதுக்கப்புறமா கிராம் ஈக்குவலன்ட் கீழே இருக்கும். அது மேலே போச்சுன்னா கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.